பார்க்கலாம்னாக்கா ஒரு வசனத்தை முதலாக படிக்க ஆரம்பிக்கலாம். ஜெனிசிஸ் சாப்டர் ஆதியாகமம் ஜெனிசிஸ் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும், இப்போ அதெல்லாம் விட்டுலாம், அதுக்கு மேலெல்லாம் டொமினியனுக்குன்னு போடுவாங்க. ஆனால் முதல்ல நீங்கள் பலுகி பெருகுங்கள், பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளைன்னு போட்டிருப்பாங்க. இந்த வசனமே பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை, பலுகி பெருகுவதான். அப்படின்னா எல்லா விஷயத்திலும் பழகி பெருகி இருக்கணுமா, ஓகேவா? அதுக்கு ஒரு காரணம் குடும்பம் என்பது ஒரு பழகி பெருகுதான். குடும்பம் ஒரு பொக்கிஷமான காரியம். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி ஃபேமிலி ஒரு பொக்கிஷமான காரியம் நம்ம கையில் கொடுத்துருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? பொக்கிஷமான காரியம் ஃபேமிலி அப்படின்னு யாரும் நம்புறீங்க? இவ்வளோதானா? ப்ரெஷியஸ் ஒருத்த இப்படிதான் இல்லை தம்பி தான் இவ்வளோதான், கொஞ்சம் அரை கை தூக்குறான், இவ்வளோதான். குடும்பம் ரொம்ப பொக்கிஷமான காரியம். குடும்பம் என்பது கோடி கணக்கு கொடுத்தாலும், 2 கோடி 3 கோடி 4 கோடி கொடுத்தாலும் குடும்பம் மாறி விலை மதிப்பில்லை, அதுக்கு விலையே கிடையாது. அதை தான் ஆண்டவர் பழகி பெருகுங்கன்றார். அவர் என்ன எப்போ எந்த வசனத்தை கொடுத்துருக்கிறான்னு பார்க்கலாமா? ஜெனிசிஸ் ஆதியாகமும் மறுபடியும் திருப்பிக் கொள்ளலாம். சரி, 2:22 படிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இதுதான் செம்ம இன்ட்ரோடக்ஷன். யாரும் உமனை படைச்சி கொண்டு வந்தாராம். இதுதான் சூப்பரான கிஃப்ட். ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பெரிய கிஃப்ட் யாருன்னா உங்களுடைய துணை. கணவனுக்கு கொடுக்கப்பட்ட துணை, மனைவிக்கு கொடுக்கப்பட்ட துணை இருக்கிறதுல பெரிய பெரிய விஷயம் இதுதான். பெருசு. நீங்க காரு பங்களா வீடு எதை கேட்டாலும் அதை காட்டிலும் இதுதான் குடும்பம் பெரிய பெரிய விஷயம். அதை கம்பேர் பண்ண முடியாது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற. பழுகி பெருகணுமா? இன்னைக்கு எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. நீங்க யாரா குடும்பம் இல்லாம வந்திருக்கீங்களா? அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க. நம்ம சபைக்குள்ள கண்டிப்பாக அம்மா இருந்திருப்பாங்க, அப்பா இருந்திருப்பாங்க. ஒருவேளை காலம் முடிஞ்ச உடனே செத்து போயிருப்பாங்க. சில பேர் ஆர்ஃபனாக வளர்ந்துருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம சபையில் அப்படி யாரும் ஆட்கள் கிடையாது, நான் நம்புகிறேன், கிடையாது. அப்போ குடும்பம் எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு ஆண்டவர். யாருமே சொல்ல முடியாது எனக்கு மனைவி கொடுக்கல, எனக்கு கணவன் கொடுக்கல, எனக்கு பிள்ளைகளை கொடுக்கல, எனக்கு உறவுகளை கொடுக்கல. கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. பழகி பெருகணுமா? அப்போ குடும்பம் எப்படி இருக்கணுமா? பழகி பெருகணுமா? குடும்பத்தில் சந்தோஷம் பழகி பெருகணுமா? எல்லாத்திலும் மல்டிப்ளிகேஷன். 1 இருந்தால் அது 2ஆ மாறி இருக்கணும், 2 இருந்தால் 4ஆ மாறி இருக்கணும். இருக்கிறது போகக்கூடாது. பழகி பெருகுனா மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க. சரி, குடும்பம் கட்டும்படியாக எப்போ யோசனை வரும்? ஒருத்தருக்கு குடும்பத்துக்குள்ள போகணும், திருமணத்துக்குள்ள போகணும்னு எப்போ யோசனை வரும்? கல்யாண வயசு வந்த உடனே. அதான் என்ன வயசு? கல்யாண வயசு எப்போ வரும்? எனக்கெல்லாம் பல நாள் ஆச்சு ஆனால் ஆகல. எப்போ வரும்? இந்த ஊருக்கு போயிருந்தோம்ல, அந்த ஊரில் ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருந்தாங்க. 2 ப்ரொஃபைல் வந்துச்சான் அவங்களுக்கு. 2 ப்ரொஃபைல் இருந்தாங்க, ப்ரொப்போசல் அப்படின்னாங்க. சரி, எனக்கு ஒருத்தர் எனக்கு கோத்து விட்டுட்டாரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு. சரி, அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். சொல்லுமான 2 ப்ரொஃபைல். ஒன்று அந்நிய ஜனங்களில் இருக்கிற ஒரு ப்ரொஃபைல், ஓகேவா, ப்ரொப்போசல் வந்திருக்காங்க. இன்னொன்று நம்மளுடைய ஆட்கள் மூலிமா வந்த ப்ரொஃபைல் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, ரைட்டு, நீ எதுமா செலக்ட் பண்ண போறேன்னா அதான் குழப்பமாக இருக்கு. நீங்கள் எப்படி ஆலோசனை கேட்குறாங்க? ஜெபம் பண்ணி சொல்லணுமா? ஜெபம் பண்ணி சொல்லணும். சரி, நான் கேட்டேன், என்ன ஏன் இவ்வளோ அர்ஜென்ட் உனக்கு திருமணத்துக்கும்? ஏஜ் எவ்வளோன்னு கேட்டேன். அதுக்கு 16 வயசு, அந்த பொண்ணுக்கு 16 வயசு அப்படின்னுச்சு. நான் ஷாக்கெட். 16 வயசு ஏமா திருமணத்துக்கு இப்படின்னா? திருமணம் இல்லையா, சிரிக்குது, லவ்வா. அதுக்கு லவ் பண்ணுறதுக்கு 2ல் 1 செலக்ட் பண்ணி கொடுத்து என்ன கேட்டுக்குது. யாரை போய் கேட்டுக்குது பாருங்க. அது எப்படி? அது என் ஃப்ரெண்டு யார், அபிஷேக் தான் கோத்து விட்டாரு. ஒழுங்காக அந்த மனுஷன் டீல் பண்ணி விட்டுருக்கணும். நான் ஏதோ ஒரு பெரிய விஷயம், எனக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கும் பார்த்தா 16 வயசு 2 விதமான காரியமா. ஒன்று அந்நிய ஜனத்தை பிடிச்சிருக்கு, இன்னொன்று ரட்சிக்கப்பட்ட. நான் கேட்டேன், உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டேன். எனக்கு அந்நிய ஜனம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. வெக்கமே படலை, சிரிச்சுட்டே சொல்லுது, எனக்கு அந்நிய ஜனம் தான் பிடிச்சிருக்குன்னு. ஏமா பிடிச்சிருக்குன்னா அப்படியே பார்த்து சிரிக்குது. வேணாமா, 2மே சரி வராது உனக்கு, உன் வாழ்க்கை இப்படியாக இருக்கும் அப்படின்னாக்கா அதுக்கும் சிரிக்குது.
எனக்கு ஒருவேளை ஒரு பக்கம் அந்த பொண்ணை நினைச்சு சந்தோஷம். ஏன்னா அட்லீஸ்ட் அப்பாவே வந்து என்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அங்கே இருக்கும்போது நம்ம சபை மேலே ஞாபகம் வந்துடுச்சு. ஐயோ இது நான் சொல்லிடுச்சு, இங்கே சொல்லாத எத்தினுக்குதுன்னே தெரியலையே. எனக்கு பெங்களூர்ல அப்படியே வந்து இறங்கிட்டேன், சபையை பார்க்குறேன். இங்கே சொல்லாத எத்தினி யார் எதாவது சாய்ஸை வச்சுருக்குதுங்கன்னே தெரியலையே, பொண்ணாகட்டும் பையனாக இருக்கட்டும். ஏன்னா அவ்வளோ ஒரு இன்னோசென்ட்டாக வந்து பேசுது. அப்போ சொல்லுது, அந்த பொண்ணு சொல்கிறாங்க என்னன்றாங்க, எல்லாருமே வந்து நான் சொன்னேன் அந்நிய ஜனங்களை பண்ணால் தப்புமா, சரி வராது அப்படின்னா, பண்ணவங்களும் நல்லா இருக்கிறாங்கண்ணா அப்படின்னுச்சு. பண்ணவங்கள பார்த்துருக்கு. அந்த ஊரில் அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு, அந்நிய ஜனம் கூட இணைப்பு நடந்துகிட்டே இருக்கு. அப்போ திருமணத்தில் இந்த மாதிரி காரியத்தை பிசாசு கொண்டு வர பார்த்துட்டே இருக்கான். சபைக்குள்ளவும் சபைக்கு வெளியவும் சரி, தப்பான இணைப்பை கொண்டு வரணும். அது எப்படின்னா வந்துடும். அப்ப இங்க வசனம் போட்டிருக்கு, கர்த்தர் கொண்டு வந்தாராம், ஏற்ற துணையை கர்த்தர் உருவாக்கி கொண்டு வருகிறாராம். இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாமே, இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஓகே, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இன்னைக்கு தனிமை நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, தனிமையாக இருப்பது நன்மையே கிடையாது, நல்லதே இல்லை அப்படின்றாரு. இங்க ஒரு வேளை சபைக்குள்ள வாலிப வயசுல இல்ல வாலிப வயசு முடிஞ்சு நீங்க இப்படியாக யோசிக்கலாம், நான் தனியாவே இருந்துக்கிறேன், நான் ஜாலியா இருந்துக்கிறேன், நான் இப்படியே இருந்துறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அங்க வசனம் போட்டிருக்கு, நீ தனிமையாக இருப்பது நல்லதே கிடையாது. ஒரு வந்து ஒரு கனவை பார்த்த ஒரு கனவுக்கு என்ன தமிழ்ல சொப்பனம், ட்ரீம்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 நாள் முன்னாடி வந்து அந்த ட்ரீம் பார்க்குற ஒரு இடத்துல வந்து ஒரு சேரும் சகதியாக ஒரு நிலம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அம்மா குடி இருக்கிறாங்க, ஒரு குடும்பமே குடி இருக்கு, துணியை கட்டி இருக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பம் அழிஞ்சு போல, மழை வருது, என்ன தேடும் சகதியா இருக்கு, வெள்ளை மாதிரிலாம் வருது. ஆனாலும் அந்த குடும்பம் உடைக்கப்படாம உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. ஒரே ஒரு சாரியில தான் இருக்கு அந்த குடும்பம். ஒரு 4 கம்பம் 4 குச்சி வச்சுட்டு அந்த சாரி கட்டப்பட்டிருக்கு, உள்ளுக்குள்ள குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த குடும்பம் அழிஞ்சு போகல. அப்பதான் இது என்ன இப்படி குறிக்கிறதா, குடும்பம் இருந்தாக்க நீ அழிஞ்சு போக மாட்ட, உன் கூட மனைவி இருந்தா நீ அழிஞ்சு போக மாட்ட, உன் கூட கணவன் இருந்தா நீங்க அழிஞ்சு போக மாட்டீங்க. ஏன் இன்னைக்கு நிறைய சலசலப்பு வந்துட்டு இருக்குன்னா, கர்த்தருக்கு விரோதமா நம்ம சூஸ் பண்ணிடுவோம், கர்த்தருக்கு விரோதமா ஏதோ பிடிச்சிட்டு அதனால குடும்பத்தை வெறுக்க ஆரம்பிப்போம். குடும்பமா கல்யாணமா, இன்னைக்கு கல்யாணத்துல நிறைய கேட்டகரி உண்டு. சிலதெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க, சிலதெல்லாம் பண்ணிக்குங்க, மற்றவங்களை பண்ண விடாதுங்க. பண்ணி பார்த்துருக்கீங்களா? சிலதெல்லாம் வந்து பண்ணிக்குங்க, மற்றவங்களை பண்ண விடாதுங்க. அப்படின்னா இன்டென்ஷனாக பண்ண மாட்டாங்க. அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு மற்றவங்க கல்யாணத்துக்கு பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஐயோ இப்படி என் வாழ்க்கை ஆயிடுமா, இப்படி ஆயிடுமா. ஒருத்தருடைய அருவருப்பான காரியத்தின் நிமித்தமாக ஒருத்தர் ஒரு குடும்பத்துல வீணா போனதுனால அவர்களை பார்த்து தம்பி பயப்படுவான், தங்கச்சி பயப்படும், அக்கா பயப்படும், எல்லாருமே பயப்பட ஆரம்பிப்பாங்க. அப்போ பிசாசு இந்த விஷயத்துல விளையாடிட்டே இருக்கான். ஒருவேளை உங்களுக்கு ஹீலிங் இல்லைன்னா நீங்க சபைக்குள்ள ஹீலிங் கேட்கணும். எனக்குள்ள அந்த பயத்தை எடுத்து போடுங்க. சின்ன வயசுல பிசாசு விதைக்க ஆரம்பிச்சிடுவோம் அந்த பயத்தை. ஐயோ திருமணம்னா இப்படி, ஐயோ இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், இதாயிடுமோ அதாயிடுமோ. அப்ப குடும்பத்துக்குள்ள இருந்தா பெரிய பாதுகாப்பு, நீ அழிஞ்சு போக மாட்டான். ஆனா பிசாசுக்கு தந்திரமா தெரியும், உன்னை தனிமைப்படுத்தி உன்னை அழிச்சு போடணும். ஒருவேளை அந்த எண்ணம் உங்களுக்கு டீனேஜ்ல வந்திருக்கலாம். போன போராட்ட நிமித்தமாக உங்க அம்மா அப்பாவை பார்த்து, சாட்சி இல்லாத வாழ்க்கையை பார்த்து, ஐயோ எனக்கு திருமணமே வேணாம், ஐயோ நான் குடும்பத்துக்குள்ள இருக்கிறதுக்கே பிடிக்காது. ஒருவேளை இந்த வாரத்துல புலம்பிட்டு வந்திருக்கலாம், ஐயோ இந்த என்னடா குடும்பம், இங்க இருந்து வெளியே போனா பரவாயில்ல, நான் ஹாஸ்டல்ல இருந்தா பரவாயில்ல, நான் பிஜில இருந்தா பரவாயில்ல, இங்க இருந்து வெளியே ஓடுனா பரவாயில்ல. ஆனா குடும்பம் தான் முக்கியம் போட்டிருக்கா. தனிமையாக இருப்பது நல்லதே கிடையாது. நீங்க எவ்வளவுனா பொழும்புங்க, உன் குடும்பத்துக்கு விரோதமா நீ எவ்வளவுனா பேசு, நீ திட்டிக்கோ, ஆனா குடும்பத்துக்குள்ள இரு, வெளியே போயிடாத. வெளியே போனீங்கன்னா அழிவு காத்துட்டு இருக்கு. நான் அந்த சொப்பனத்துல பார்த்ததுதான், அதுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. அவங்க தனியா வெளியே வந்தாங்கன்னா அந்த சேரு சகதியில கண்டிப்பா மாட்டிப்பாங்க. அதே போல உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை கனப்படுத்துங்கள், உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை மரியாதை செலுத்துங்கள், ஜெபம் பண்ணுங்கள், அதுக்காக நன்றி சொல்ல ஆரம்பிங்கள். குடும்பம் இல்லைன்னா உன் குடும்பம் நாசமா, உன் வாழ்க்கை கண்டிப்பா நாசமா போயிடும். உன்னை கேட்பார் மேப்பார இருக்க மாட்டாங்க, உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, உனக்கு கனம் கூட இருக்காது. ஏஜ் இருக்கிறவங்க வேற, போக 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 உனக்குன்னு ஒரு சந்ததி இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவேன். இங்க போட்டிருக்கு, நீ பழுகி பெருகணும். இப்ப நீங்க யோசிக்கணும், உங்க குடும்பம் பழுகி பெருகி இருக்கா?
உங்க வாழ்க்கை பலுகி பெருகி இருக்கா? மல்டிப்ளிகேஷன் ஆயிருக்கா? கொடுத்திருக்கிற நன்மை 2 ஆயிருக்கா? 1 கொடுத்தா 2 ஆச்சா? 2 கொடுத்தா 4 ஆச்சா? அத மாதிரி இருக்கா? இல்ல கொடுத்ததை இழந்து போய் இருக்கிறோமா? அதை யோசிச்சு பார்க்கணும். இங்க போட்டிருக்கு பலுகி பெருகுங்கள். அடுத்தது இன்னொரு வசனம் படிக்க ஆரம்பிக்கலாம். ஆதியாகமம் 9:1. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். திருப்பியும் சொல்றார். யாரு? நோவா. பலுகி பெருகி, இது கர்த்தருடைய கட்டளை. நீ பலுகி ஆகணும், பெருக்கமா ஆயுதான் ஆகணும், நீ குடும்பம் நடத்தி தான் ஆகணும். ஏன்னா குடும்பம் ஒரு பெரிய அழைப்பு. அந்த குடும்பம் சும்மா மேரேஜ் ஆன உடனே ஃபேமிலி நல்லா இருந்துராது. அந்த ஃபேமிலியை நீங்க தான் கட்ட ஆரம்பிக்கணும். அதுக்கு தலையா இருக்கணும். அதுக்கு ஆணாக இருக்க வேண்டும், ஞானத்தோட இருக்கணும், கண்ணியத்தோட இருக்கணும், வேதத்துக்குள்ள இருக்கணும், ஜெபம் பண்ணணும். இது எல்லாமே இருக்கு. கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், நடுநடுக்க இருக்கணும். இது எல்லாம் இருக்கும் போதோ குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா கட்டப்படும். இது எல்லாம் இல்லைன்னா அவர்கள் குடும்பம் தத்தளிச்சிட்டு இருக்கும். குடும்பம் குடும்பமாமே இருக்காது. ஐயோ என்னடா பேய் வீட்டுக்குள்ள போன மாதிரி இருக்கு, உள்ள போனோடனே இந்த வீடா இது, எப்ப நான் வெளியே வரலாம், எனக்கு சுதந்திரமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குங்க. பாருங்க, ஏற்ற துணையை கர்த்தர் கொண்டு வருவார். அந்த பொண்ணு கேட்கிற மனநிலைமையில இல்ல, கவுன்சிலிங் கேட்சல, சும்மா அதுக்கு பேருக்கு வந்துடுச்சு. அது ஆல்ரெடி ஒரு செலக்ட் பண்ணி வச்சுக்குது, அதுதான் வேணும். ஆனா கர்த்தர் கொண்டு வருவாராம், துணையை கர்த்தர் கொண்டு வரும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஒருவேளை திருமணம் ஆகலன்னா அதுக்குரிய ஹார்ட் ஆட்டிடியூட மாத்திக்கணும். நீங்க ஜெபிச்சு கேட்கணும், எனக்கு திருமணம் ஆகல ஆண்டவரே, நான் அலோனா இருக்கா, கர்த்தருக்கு தெரியும். ஆனா நீங்க கேட்கணும், எனக்கு வாழ்க்கை துணையை கொடுங்க, நான் சிங்கிளா இருக்கிறேன், நான் டிவோர்ஸ் தான் ஆகணும். நோவாக்கும் இதை தான் சொல்றாரு. அடுத்தது 9 படிங்கம்மா. நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையில் இருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். குடும்பம் இருந்துச்சுன்னா உடன்படிக்கை இருக்கும். முதலாவது உன்னுடைய தனிமை போயிடும். குடும்பம் இருந்துச்சுன்னா உனக்கு தனிமை இருக்காது. எனக்கு யாருமே இல்லையே, நான் அனாதியா இருக்கிறேன்னு அதெல்லாம் தோணாது. ஒரு ஆளை எரிச்சல் வரலாம், எரிச்சலான எல்லாமே வரலாம். ஆனா குடும்பத்துக்குள்ள இருக்கும் போது தனிமை போயிடும். 2வது காரியம் உடன்படிக்கை பண்ணுகிறார் கர்த்தர், நான் கூடவே இருக்கிறேன். அப்ப குடும்பத்துல இருக்கும் போது கர்த்தருடைய நன்மை எல்லாம் எப்பவுமே இருக்கும். உங்களுக்கு கர்த்தர் கூடவே இருக்கணும், கர்த்தருடைய உடன்படிக்கை கூடவே இருக்கணும். உங்களுக்கு முதல்ல வேண்டியது குடும்பம். விட்டு போனதை பிடிச்சிடணும். பிசாசு இதுக்கு விரோதமா தான் போராடிட்டே இருப்பான். இனி நிறைய டிவோர்ஸ் கேசஸ் ஏன் வருதுன்னா, உன்னை தனிமைப்படுத்தணும். நீ தனிமை ஆயிட்டனா போதும், உன் வாழ்க்கை அழிஞ்சிடும். இன்னைக்கு எவ்வளவுனா சொல்லலாம், நான் ஆம்பளை, நான் பண்ணிக்கிறேன், நான் டீ வச்சுப்பேன், நான் இப்படி வாழ்ந்துறேன். ஒன்னும் கிடையாது. துணி கூட தைக்க தெரியாது ஆண்களுக்கு. அவ்வளவு பலவீனமான பாத்திரம் தான் ஆண்கள். பக்கா சோம்பேறிகள். என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். பெண்கள் வீட்டுல இல்லைன்னா குடும்பம் நாரி போயிடும், நாத்த அடிச்சிடும். இருந்து பாருங்க, அவன் ஊருக்கு போயிட்ட அப்புறம் பாருங்க, 1 வாரம் 2 வாரம் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. எங்கன்னா அனுப்பிச்சுட்டு, இப்பெல்லாம் ஆண்கள் தான் வெளியூருக்கெல்லாம் போறாங்க, பெண்களை அனுப்பிச்சு பாருங்க. ரிலேட்டிவ் எல்லாம் உங்க வீட்டுல உங்களை கேட்பார் மேப்பார் இருப்பீங்க, அனாதையா இருப்பீங்க. உங்களை யாரு காரி துப்புனாலும் கேட்க மாட்டாங்க. உனக்குன்னு ஒரு மனைவி இருக்காது, எது பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. அப்ப ஆண்கள் கேட்கணும், எனக்கு வாழ்க்கை துணை வேணும். நீங்க ஜெபிக்கணும். இங்க பேச்சுலர்ஸா இருக்கிற 30 மேல தாண்ட வயசானவர்களே, நீங்க வாழ்க்கை துணை வேணும்னு நீங்க ஜெபிக்கணும். நீ கேட்கலன்னா உனக்கு கிடைக்காது. நீ கேட்டுதான் ஆகணும். உன் குடும்பத்தை வளர்க்கும்படியாக எனக்கு குடும்பம் வேணும்ட்டு அந்த பசி தாக 2வது வாய்ப்பை கேளுங்க. ஏன்னா தனிமையாக இருப்பது நலம் கிடையாது. தனிமையாக இருப்பது உங்களை அழிச்சிடும். அப்படிதான் வசனம் போட்டிருக்கு. ஒருவேளை முதல் வாட்டி முட்டாள்தனமாக காரியத்தை பண்ணிருக்கலாம், கர்த்தருக்கு விரோதமாக ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். கர்த்தர் 2வது வாய்ப்பை கொடுப்பார். அப்படின்னா நான் என்கரேஜ் பண்ணல. நீங்க மனம் திரும்பி இருக்கீங்க, எல்லாம் பிரிஞ்சு போய் சிக்கு நூறா போயிருக்கீங்க, தனிமையா இருக்கீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. 2வது வாய்ப்பை நீங்க கேட்க ஆரம்பிங்க. அப்ப கவனன்ட் வருமா, அவருடைய உடன்படிக்கை கூட இருக்கணும். உங்களுக்கு குடும்பம் இருக்கணும், இல்ல அது இருக்காது. முதல்ல நீ தனிமையா விடப்படுவ. 2வது உடன்படிக்கையின் தேவனும் கூட இருக்க மாட்டாரு. குடும்பத்து கூட தான் இவ்வளவு ஆசீர்வாதம் சொல்லி நோவாயா குடும்பத்துக்கு சொல்றாரு. அப்ப குடும்பம் இருந்துச்சுன்னா உடன்படிக்கையின் தேவன் கூடவே இருப்பார். ஓகேவா? அடுத்தது படிக்க ஆரம்பிக்கலாம். ஆதியாகமம் 35, 11, 12 படிக்க ஆரம்பிக்கலாம். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக,
ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். இப்ப யாக்கோபுக்கு சொல்றாரு, உன்னுக்குள்ள இருந்து சந்ததிகள் பெருகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. உன்னுக்குள்ள இருந்து நம்புறீங்களா? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரை பார்க்குறோமே, அவங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்களா? யார் பெரிய பிரபலமான ஊழியக்காரங்க அவங்களுக்கு அம்மா அப்பா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? இருக்காங்களா இல்லையா? அம்மா அப்பா இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. அப்போ உங்க மூலியமாக, நம்ம மூலியமா சந்ததி பெருகுமா? அங்க போட்டு ராஜாக்கள் வருவாங்களா, பிரபுக்கள் வருவாங்களாம். நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த சந்ததி அழிஞ்சு போயிடும். ஒருவேளை இந்த பிரபலமான ஊழியக்காரெல்லாம் சின்ன வயசுல அபார்ஷன் பண்ணி சாவடிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்கும்? நமக்கு அப்படியாப்பட்ட ஊழியக்காரர்கள் கிடைச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு ரெண்டாவது குழந்தை முதல் குழந்தை பிறந்தாச்சு. முதல் குழந்தை ஆயிட்டு ஒரே ஸ்ட்ரெஸ், எங்களுக்கு தூக்கம் கிடையாது. நேற்று எனக்கு தூக்கம் கிடையாது, நேற்று ஃபுல்லாக தூக்கம் இன்னும் சொக்கிட்டு இருக்கு, விட்டா நான் தூங்கிடுவேன். நேற்று டாஃப்னா ரெண்டாவது குழந்தை ரொம்ப பிரச்சனை, ஃபுல்லு துடிக்கிறான். ஏதோ பிரெக்னென்ட் லேடி குழந்தைய பெற்றுக்கிற மாதிரி அவ்வளோ நேரம் துடிச்சிட்டு இருக்கா. நான் படுத்ததே போய் 2:30 மணியோ 3 மணிக்கிட்ட தான் படுத்தேன். தூக்கமே இல்லை. 6 மணி வரைக்கும் அவள் கத்திட்டே இருக்கா, துடிச்சிட்டே இருக்கிறா. அவளுக்கு வலி வந்துட்டு இருக்கு. அவளுக்கு என்னன்னா, உள்ளுக்குள்ள இருந்து அந்த என்ன சொல்ற மூலமா வேஸ்ட் வர்றதுக்கு அது லிக்விட் ஃபார்ம்ல இல்லைன்னா அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். துடிக்கிறா துடிக்கிறா துடிக்கிறா, தூக்கமே கிடையாது. ரெண்டாவது குழந்தைக்கு ஒருவேளை நான் நினைச்சு, ஓ இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுப்பா, இதெல்லாம் வாழ்க்கை டென்ஷன்பா, எதுக்குப்பா அப்படின்னு நினைச்சிருந்தானா, அப்ப என்னோட ஆவிக்குரிய தகப்பன் ஒரு ஆலோசனை சொல்றாரு, உன் மூலியமா வர வேண்டிய சந்ததி வந்துதான் ஆகணும், நீ இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணணும், முதல் குழந்தைக்கு மட்டும் வேணும். எதுக்கு சொல்லுங்க முதல் குழந்தை வேணும்? எதுக்கு வேணும்? ஆணுன்னு ப்ரூவ் பண்ண. நான் ஆம்பளடா, குழந்தை பொந்துச்சு பாத்தியா, நான் பொம்பளை, குழந்தை பொந்துச்சு பாத்தியா. ஆனா சில அழைப்பு நிமித்தமா சில காரியங்கள் உண்டு, கர்த்தருடைய காரியங்கள், இந்த வசனத்துபடியாக உனக்கு மூலியமா சந்ததிகள் வந்துதான் ஆகணும். நீ டிலே பண்ணினா அது ஸ்டாப் ஆயிடும். நீ டிலே பண்ணினா அந்த சந்ததி செத்து போயிடும். நீ இது பேர் தான் ஸ்பிரிச்சுவல் அபார்ஷன் சொல்லுவாங்க. நிறைய பேர் ஞானம் இல்லாத பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது குழந்தை கர்த்தர் கொடுக்க, அதுக்கேற்ற ஞானம் கூட கிடையாது. அது கூட மெடிசன் எடுத்துக்கணும், உடம்ப பார்த்துக்கொள்ளணும், இஷ்யூஸை பார்த்துக்கொள்ளணும், அதுகளும் எதுவுமே இருக்காது. ஆனா கர்த்தர் கீழ்ப்படு. இங்க போட்டிருக்கு, உன் மூலியமா உன் உடம்புல இருந்து வரணும்னு போட்டிருக்கு. ஆனா ஆகாயத்துல இருந்து இல்ல, ஜபத்து மூலியமா இல்ல, உன்னுடைய உடம்பு மூலியமா சந்ததி வரணும். அப்போ உடம்ப நீங்க எப்படி பார்த்துக்கொள்ளணும்? உடம்பை எப்படி பார்த்துக்கொள்ளணும்? டாக்டருக்கு போகணும், ஸ்கேன் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும், பார்த்துக்கணும். ஏன்னா உடம்பு மூலியமா வரணும்ட்டு வசனம் படிச்சோம் தானமா. உங்கள் மூலியமாக, உன் பாடி மூலியமா சந்ததி இருக்கான். அப்ப இங்க வந்திருக்கிறவங்களுக்கு மூலியமாக கர்த்தர் பிள்ளைகளை கொடுப்பார். கர்த்தர் சந்ததியை வச்சிருக்கிறாரு. எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போகணும் ஒரு குழந்தையை வளர்ப்பது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த ஸ்மால் ஃபேமிலியில குழந்தைங்களை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். முன்னெல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும், என்ன நீ வள நான் வள, ரோட்ல விட்டுருவாங்க, அப்படியே இந்த பந்து பொறுக்கின்னு போயிட்டா விட்டுருவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை, குழந்தைய பார்த்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான. உனக்குள்ள இருந்து நீதி உள்ள சந்ததி வரணும், இது கர்த்தருடைய திட்டம். கீழ்படியறதும் கீழ்படியாததும் உன் இஷ்டம், யாரும் திணிக்கல. ஒரே வார்த்தை தான், ஒருவேளை நான் கீழ்படியலனா அப்போ சொல்றாரு, உன் மூலியமா வர வேண்டிய சந்ததி ரைச்சியஸான ஜெனரேஷன் ஒன்று வரணும், இல்லைனாக்கா அது வராது. அப்ப அது ஒரு பிளான், அது ஒரு திட்டம். இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஐயோ மனைவி ஸ்ட்ரெஸ், ரெண்டாவது குழந்தையா, மனைவி நீ சரியா ட்ரெயின் பண்ணல. ஐயோ கணவனே ஸ்ட்ரெஸ், நீ பார்த்து செலக்ட் பண்ணல. ஆனா உன் மூலியமா சில பிளான்ஸ் இருக்கும்ல, அதை அழிக்கிற மாதிரி. அது பேர் ஸ்பிரிச்சுவல் அபார்ஷன் வாங்க. ஆவிக்குரிய விஷயத்துல சில பேர் இந்த திருமணம் பண்ணிக்க மாட்டேன், இந்த பண்ணிக்க மாட்டேன், இது எனக்கு வெறுப்பாகுது, அது இதெல்லாம் ஆவிக்குரிய தாக்குதல். ஸ்பிரிச்சுவல் அபார்ஷன் பண்ணணும். அப்போ சபைக்குள்ள நீங்க அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்குள்ள இருக்கீங்க. வாலிப பிள்ளைலாம் நான் இண்டிபெண்ட், இந்த பொண்ணுங்களாம் சொல்லுவாங்களே, என்ன சொல்லுங்கம்மா இண்டிபெண்ட், ஃபைனான்சியல் இண்டிபெண்ட், வேற என்ன, அந்த மாதிரில வெறுப்பை தூண்டுறது யாருன்னா பிசாசு உங்களுக்குள்ள விதை போட்டுட்டே இருக்கான். உங்களுக்கே தெரியாது. உனக்கு திருமணத்தை பார்த்தே வெறுப்பம் வந்துடும், உனக்கு யோசிக்க யோசிக்க வெறுப்பு வரும், உனக்கு அதை பத்தி இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஏன்னா உனக்குள்ள இந்த ராஜாக்கள் வரணுமா. இப்ப இன்னொரு சேலஞ்ச் வேற வந்துச்சு உலகத்துல, ஓரினை சேர்க்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓரினை சேர்க்கைன்னா என்ன? ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும். இது செம மேட்டர் இல்ல. ஆணும் ஆணும் திருமணம் பண்ணா குழந்தையே இருக்காது. இருக்குமா? இருக்காதா? இருக்காது. ஜாலி தானே, ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. வாடா மச்சான் போலாம், வாடா மச்சி போலாம், ஒரே பைக்கில் போலாம், எது வேணா பண்ணலாம். ஆனா ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. பொண்ணும் பொண்ணும் லவ், பொண்ணும் பொண்ணும் மேரேஜ், அதுவும் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. இது எல்லாமே பிசாசு கொண்டு வருகிற காரியம். அப்படின்னா சோதம் குமாரில் நடந்த பாவத்தின் நிமித்தமாக அதே போல இந்த உலகத்தில் இப்ப இருக்கிற நாட்கள்ல நடந்துட்டே இருக்கு.
நீ இதுல மாட்டிப்ப. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வெட்டியாக இருக்கிறீங்க இந்த பாவத்துல மாட்டிக்கொள்ளும். இதை நன்மையா தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன் பையனை லவ் பண்ணதானே தப்பு, விட்டு விட்டு போறான். பொண்ணை லவ் பண்ணா சரி, பொண்ணை லவ் பண்ணதானே தப்பு, விட்டு விட்டு போயிடுறா. பையனை லவ் பண்ணா விட மாட்டான்ல. இந்த நாட்கள்ல சபைக்குள்ளவும் இந்த மாதிரி சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். யாருக்கும் சொல்ல மாட்டோம், ஆனா ரகசியத்துக்குள்ள அதுக்குள்ள மூழ்கி இருப்போம். ஆனா அருவருப்பான காரியம், உனக்குள்ள வர வேண்டிய சந்ததி உடம்பு நீ கெடுக்கும் போதும் என்ன நடக்கும்னா, கர்த்தர் வச்ச திட்டத்தை அழிச்சிடுமா. ஒருவேளை பிசாசு உங்களுக்கு இந்த விதையை போட்டிருக்கலாம். சின்ன வயசுல திருமணத்தை வெறுக்கிற மாதிரி விதையை போட்டிருக்கலாம். சில காரியங்கள் திருமணத்துக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிடும். அபியூஸ்வாங்க, உங்க உடம்ப சீர்கெட்டு பண்ணுவது உங்க அனுமதி இல்லாமல். சின்ன வயசுல நடந்த பாதிப்பை மறுபடியும் மறுபடியும் யோசிக்க வைப்பது, மறுபடியும் மறுபடியும் அழுக வைப்பது, இல்ல வெறுப்பு வைக்கிறது, ஆண்களை பார்த்து வெறுக்க வைக்கிறது, பெண்களை பார்த்து கசப்பு, இதெல்லாம் பிசாசுடைய தந்திரமான காரியம். ஏன்னா அவனுக்கு நீ உனக்குள்ள சந்ததி வரக்கூடாது, உனக்குள்ள பிள்ளை பெருக்க கூடாது. திருமணமாகி ஃபேமிலி பிளானிங்குள்ள இருப்பது இல்ல, இன்னும் இத்தனை நாட்கள் நாங்க ஃபேமிலி பிளானிங்ல இருக்கோம். இதெல்லாம் பிசாசு உங்களை அழிச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா இங்க போட்டிருக்கு, உனக்குள்ள இந்த ராஜாக்கள் வரணும், சந்ததிகள் வரணும், அப்ப உனக்கு தப்பான இணைப்பை கொண்டு வரணும். கர்த்தர் பெரிய காரியத்தை திருமணத்துல வச்சிருக்கிறாரு, குடும்பத்துல வச்சிருக்கிறாரு. அதை நீ மிஸ் பண்ணனா ரெண்டு இம்பார்ட்டன்டான விஷயம் வாழ்க்கையில் என்ன, ஒண்ணு ஞானஸ்தானம், ரெண்டாவது திருமணம், குடும்பத்தை. அதை நீ தப்பா சூஸ் பண்ணிட்டனா உன் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். ஆனா அழிஞ்சு போயிருக்கிறவங்க ஒரு நாளைக்கு எப்படின்னா மைக் எடுத்து டெஸ்ட் பண்ணி சொல்ல வைக்கணும். அவர்கள் சொன்னாலும் அப்படின்னா மனம் திரும்புங்களான்னு தெரியல, கேசுங்க. சிலதெல்லாம் இன்னும் மனம் திரும்பாது. நான் கேஷுவலா சில காரியங்கள் சொல்லிடுவேன், இதை கட்டாத, இது சைல்டிஷா இருக்கு, இது வாழ்க்கையில் விளையாட போதுனாலும் அது போய் தான் போகும், அது பண்ணதான் போகுது, பண்ணிட்ட அப்புறம் மாட்டிக்கும். வாழ்க்கைனா என்னன்னு தெரியாத பெண்களை கட்டுனா எப்படி இருக்கும்? ஒண்ணுமே தெரியாது, அவர்கள் குடும்பம் என்னன்னு தெரியாது, வாழ்க்கை என்னன்னு தெரியாத ஆண்களை கட்டினா எப்படி இருக்கும்? அப்பதான் திருமணத்தை வெறுக்க ஆரம்பிச்சிடும், பிள்ளைகளை வெறுக்க ஆரம்பிச்சிடும். ஆனா கர்த்தர் பெரிய பிளான திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் வாய்ப்பு நீங்க இழந்துட்டீங்க, துணை வேணும், துணை எல்லாம் அழிஞ்சிடுமா, லோன்லினஸ் உங்களை சாவடிச்சிடும். அவங்கவுங்க அவங்களோட குடும்பத்தை வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆண்களா இருக்கட்டும் பெண்கள் அவங்கவுங்க வாழ்க்கையை தேடிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஒருவேளை உங்களுக்கு அந்த ஏஜ் ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்த வசனத்தை படிக்க ஆரம்பிக்கலாம். ஆதியாகமம் 17:1-7 படிக்க போகிறோம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி 99 இயர்ஸ்ல 99 ஒரு தாத்தாக்கு ஒரு ப்ராமிஸை கொடுக்கிறாரு. என்னன்ட்டு ஆண்டவர் கொடுக்கிறாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். உடன்படிக்கை பண்ணி திரளாக பெருக பண்ணுவேன். 99 இயர்ஸ், 99 வயசு. இப்போ ஒரு வேளை இங்க கலங்கிட்டு இருக்கலாம், எனக்கு ஏஜ் இப்படி ஆயிட்டு இருக்கு, சிலதான் காலத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணாதீங்க. நான் ஒரு சாட்சி சொன்னேனே, 16 வயசுல ட்ரை பண்ணிச்சு, 2 ஆப்ஷனை வச்சுட்டு வந்துட்டுன்னு, அது மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏற்ற காலத்துல ஒரு வேளை காலம் முடி நீங்க நினைக்கலாம், அங்க 99 இயர்ஸ்ல கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, உன்னுடைய சந்ததி என்ன பெருக செய்வேன், கவர்னன்ட் இருக்கும்னு சொல்லிட்டு. நீ பண்ண வேண்டியதான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டியதான். அந்த வசனத்தை அப்படியே படிங்களேன். ஐ வில் மேக் மை கவர்னன்ட் பிட்வீன் மீ அண்ட் யூ. அப்படின்னா ஒரு உடன்படிக்கை இருக்கு, குடும்பத்துல உடன்படிக்கை இருக்கு. குடும்பம் இல்லையா, உனக்கு உடன்படிக்கை இல்லை, நீ தனி மரம், நீ காஞ்சி போய் எப்பனா செத்து போவ, உன்னை கேட்பார் மேப்பார் இல்லாத ஆயிடுவேன். அப்ப தனிமையா இருக்கிற சிஸ்டர்களே, தனிமையா இருக்கிற ஆண் பிள்ளைகளே, துணைக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது படிங்கம்மா. அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். இது எல்லாம் எப்ப நடக்கும்? உன்னை நான் பெருக பண்றேன், உனக்கு ஒரு ஜாதி வரும்னா குடும்பம் இருக்கணும் முதல்ல. குடும்பம் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது. அதுக்கு நீ திருமணம் ஆகி இருக்கணும். ஏங்க வேற பையனை இழுத்துட்டு ஓடி பாருங்களேன், இதெல்லாம் நடக்குமா? பெண்ணை லவ் பண்ணி பாருங்களேன், நடக்குமா? நடக்காது. இல்ல பெண்ணு ரூபத்துல இருக்க ஆணை கட்டி பாருங்களேன், நடக்காது. ஒரு பையன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தான், நல்லா ரட்சிக்கப்பட்டு தான் இருந்தான், நல்லா தான். திடீர்னு அவனுக்குள்ள அவன் பொண்ணுன்னு உணர ஆரம்பிச்சுட்டு பொண்ணா மாறிட்டான்.
என் வாழ்க்கையில் அது ரொம்ப பாதிக்கப்பட்ட, அது யோசிச்சு என்னால் ஜீர்ணிக்க கூட முடியல. இப்படி பண்ண முடியுமா? அவனுடைய ஆண் உறுப்பை சர்ஜரி பண்ணி எடுத்துட்டான். நம்மளுடைய உறுப்பை நம்ம உயிரோடு எடுக்க முடியுமா? அவன் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டு பொண்ணாவே மாறிட்டான். இப்போ கேள்வி என்னன்னா, சரி பொண்ணா மாறிட்டான், மனம் திரும்பிட்டான், ஜபிக்கிறான், இப்போ கூட ஜபிக்கிறான் வச்சுப்போம். ஆனா அவனுக்குள்ள இந்த சந்ததி இப்படி வரும். நமக்கு வசனம் போட்டிருக்கே, உன்னை ஆபிரமை போல அழிச்சிருக்கிறேன், ஒவ்வொருத்தரும் சந்ததி இருக்கே. பிசாசி எப்படி ஒவ்வொருத்தரை மாத்திரம் அவன் எப்படி நம்ம மாறுறான்? அவனுக்கு ஒரு அழைப்பே இல்லாம ஒரு இடத்துல போயிட்டு இந்த அரவாணிகள் கிட்ட போயிட்டு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிப்பானாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ட்ரெயின்லாம் அரவாணிகளுக்கு. இந்த பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அரவாணிகள் வந்து அவங்களுடைய திருநங்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுடைய காஸ்பல், அவங்களுக்கு ஒரு டாக்டர் இருக்கல, இப்படிதான் நீ இப்படிதான் இருக்கிற, நீ பாரு எங்களை மாதிரி இருக்கிற, நீ பாரு எங்களை பாரு, பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுடைய பெற்றோர்கள் இருந்து அந்த பையனை பிடுங்கி தனியா கூட்டிட்டு வந்து பிரெயின் வாஷ் எல்லாம் பண்ணி கம்ப்ளீட்டா ஐசோலேட் பண்ணி தனிமை பண்ணி முடிஞ்சிருச்சு கதை. டோட்டலா மாறிட்டான். இப்ப யாருக்கு லாஸ்? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு லாஸ். அவன் வச்சு ஒரு திட்டத்தை வச்சிருப்பாங்க. அப்போ ஒருவேளை இந்த மாதிரி காரியத்துல நீங்க ஈடுபடக்கூடாது, இந்த மாதிரி தோணுதல் வந்தோன்னா முதல்ல உங்களுக்கு கவுன்சிலிங் எடுக்கணும். சபைக்குள்ள ஒரு வேலைங்கன்னா ஒரு டாட் இப்படி தோணிச்சுனாலும் முதல்ல ஆலோசனை கேட்க ஆரம்பிக்கணும். யார் எப்படி நினைச்சா ஃபர்ஸ்ட் போதகரை பார்த்து பேச ஆரம்பிச்சுடு, இப்படிதான் எனக்கு தோண ஆரம்பிக்குது, எனக்குள்ள இப்படிலாம் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா கவுன்சிலிங் உங்களை விடுதலையாக்கும், இல்லைன்னா மாட்டிக்கொள்ளும். அவன் எங்கேயோ சின்ன வயசுல பட்ட பாதிப்பை விட்டு 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 இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டான் அந்த பையன். ஜாக்கிரதையாக இருக்கணும். பிசாசு இப்படியும் தந்திரமா பண்ணிட்டே இருக்கான். உங்களுக்குள்ள கிங்டம் வராது. அடுத்தது படிக்குமா 7. உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அப்ப உன்னை மட்டும் அழிக்கிறது இல்ல, உன்னுடைய சந்ததியை அழிச்சிடறான். நீ தப்பா ஒரு அடங்காத பிடாரியே கட்டும் போதோ, நீ தப்பா பெண் வேஷத்துல இருக்கிற ஆணை கட்டும் போதோ, இல்ல ஆண் வேஷத்துல இருக்கிற பொண்ணை கட்டும் போதோ உன் சந்ததியே அழிஞ்சிருதான். அதுக்குதான் அவ்வளோ தத்தளிப்பு. இனி எங்க பார்த்தாலும் திருமணத்தை பார்த்து பயப்படுறானுங்க. ஐயோ திருமணம், ஐயோ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். எங்குமே ஒரு எக்ஸாம்பிளே இல்லாத மாதிரி இருக்கு. திருமணம்னா சந்தோஷமான விஷயம் தான். கணவன் மனைவியும் வந்து பிரஷர் இருக்கலாம், ஆனா ஒத்துமையா இருக்க முடியும். எவன் எடுத்தாலும் திருமணத்தை பத்தி அறிக்கைட்டுட்டே இருப்பது நெகட்டிவா. ஆரம்பம் ஒரு 2 வருஷம் சொன்னீங்க பரவாயில்ல, 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அப்படியே இருந்தாக்கா உங்களை பார்த்து அடுத்த சந்ததி எங்க திருமணமாக போகுது? அதுங்க பண்ணிக்காது. அப்போ ஓரின சேர்க்கையில தான் போகுங்க. உடம்பு சுகத்துக்காக தப்பான உறவுல தான் மாட்டுவாங்க. அப்ப சபையை இப்படியாக கெடுத்து வச்சிருக்கிறான். குடும்பத்துக்குள்ள சாட்சி இல்லாத மாதிரி. இனி குடும்பத்துக்குள்ள சமாதானமே இருக்காது. ஒவ்வொருத்தரும் முட்டி கொள்ளுவாங்க. அண்ணன் தம்பி, அக்கா தம்பி, அம்மா அப்பா, சமாதானமே இருக்காது. உள்ள குடும்பமே இருக்காது. ஆனா இங்க போட்டு பழுகி பெருகுங்கள். அதுக்குதான் வீட்டுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை. நீ பழுகி பெருகாதபடிக்கு, உன் சமாதானம் பெருகாதபடிக்கு முட்டிக்கொள்வோம். ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை கசந்து கொள்வோம். அண்ணனை திட்டுறது, அப்பாவை திட்டுறது, தங்கச்சியை திட்டுவது, அக்காவை திட்டுறது. இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு குடும்பத்தோட மதிப்பே தெரியாத குடும்பத்துல இருந்தா அந்த குடும்பம் இருக்குமா? குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. அதுல அப்படியே நீங்க சபித்து கொண்டு சாபம் விட்டு கொண்டு அப்படியே இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் உங்களை விட்டு போச்சுன்னா, குடும்பத்துல நீ வெளியே வந்துட்டனா, பிசாசு உன்னை தனிமைப்படுத்த பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா வசனம் போட்டிருக்கு, நீ தனிமையா இருப்பது நல்லது இல்ல. உன்னை குடும்பத்துல இருந்து தனியா பிரிச்சு, அந்த ஆண் பையனை அப்படிதான் பண்ணாங்க. நல்லா இருந்தான் பையன், தனிமையா பிரிச்சு அவங்க கூட போய் தங்குவானா. அந்த பையன் தங்கிட்டே இருப்பானா. காஸ்பல் அவங்களுடைய சுவிசேஷத்தை கேட்டு 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 அவங்கள மாதிரி ஆயிட்டானா. அப்போ உன் குடும்பத்தை நீ நேசிக்கணும், முழுமையாக நேசிக்கணும், இருக்கிற உறவுகளை நேசிக்கணும். அப்படியே இந்த சண்டைக்கோழி மாதிரி இருக்கக்கூடாது குடும்பத்துக்குள்ள. எரி புரின்னு ஐயோ அப்படியே சிலதான் குடும்பம் நசன்னு இருக்கும். உள்ளுக்குள்ள போகவே முடியாது. இதோ என்னது மார்க்கெட் மாதிரி, இதேடு அதேடு, சமாதானமே இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு அடையாளம் கூட இருக்காது. அதுக்கு தான் குடும்பம் கொடுத்தாரா? நீ பழுகி பெருகணுமா, சமாதானத்துல, சந்தோஷத்துல, ஐஸ்வர்யத்துல. அப்ப ஆண்கள் எப்படி இருக்கணுமா? ஆண் கையில தான் குடும்பம் இருக்கு. அவங்க சரியா இருந்தாங்கன்னா குடும்பம் தெரியல. ஏன்னா வசனம் போட்டிருக்க, குடும்பத்தை உன் கையில நான் கொடுத்திருக்கிறேன். அந்த குடும்பத்துக்கு தகுந்த நீ காரியங்களை நீங்க பண்ணலனா நீங்க போய் கணக்கு கொடுக்கணுமா? எப்படிதான் நிக்க போறீங்கன்னு தெரியல. இப்படி நெஞ்ச நிமித்தாலும் நிக்க முடியாது.
உன் குடும்பத்துக்காக நீங்க கணக்கு கொடுக்கணுமா? உன் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக என்ன பண்ணிட்டு இருக்க? பழுகி பெருகுச்சா? உன் பிள்ளை திருமணமாகி பழுகி பெருகுச்சா? இதெல்லாம் உனக்கு யோசனை இருக்கா? உனக்கு கொடுத்த இந்த தோட்டத்தை நீ என்ன பண்ண? இது எல்லாம் ஆண்கள் கேட்க போறாங்க, பெண்களையும் கேட்பாங்க. ஆனா முதல் ஆண்கள் தான் அடி விழும். அடுத்தது படிக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் குரோனிக்கல் 13:14. 1 நாளாகமம் 13:14. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில், ஒருத்தர் இடத்துல தேவனுடைய பெட்டி வீட்டுல 3 மாசம் இருந்துச்சு. அந்த குடும்பத்துக்கிட்ட 3 மாசம் தேவனுடைய பெட்டி, என்ன சொல்லுது, ஆர்க் ஆஃப் தி கவெனன்ட், தேவனுடைய பெட்டி, கர்த்தருடைய மகிமை வீட்டுக்குள்ள இருந்திருக்கு. 3 மாசம் இருந்துச்சு, 90 days. அப்புறமா படிங்கம்மா. கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஒருவேளை உங்களுக்கு குடும்பத்துல ஆசீர்வாதமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய மகிமை உங்க வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா தங்கி இருக்கணுமா? 1 நாள் 2 நாள் இல்ல, 90 நாட்கள் அந்த பெட்டி இருந்திருக்கு. அது இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்க வீட்டை மாத்திரம் இல்ல, உங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாரா. நீ கை வைக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ப்ராஸ்பரா மாறிடும். நீ கை வைக்கிறதெல்லாம், நீ ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ண தேவையில்ல, உன் வேலைக்கு ஜெபம் பண்ண தேவையில்ல, பிசினஸ்க்கு ஜெபம் பண்ண தேவையில்ல. வேலை போச்சுன்னு கர்த்தருடைய மகிமை உங்களுடைய வீட்டுல இருந்து தங்கி இருந்துச்சுன்னா எல்லாமே நடந்தோம். இதுக்கு விரோதமா தான் பிசாசு போராடுறான். இப்ப கேள்வி, உங்க வீட்டுல கர்த்தருடைய மகிமை இருக்கா? கர்த்தர் மகிமை இருக்கிற மாதிரி பேச்சுகள் உண்டா? கர்த்தர் மகிமை இருக்கிற மாதிரி நடுக்கம் உண்டா? கர்த்தர் பார்க்கிறாருன்னு ஒரு காரியங்கள் இருக்கா? கர்த்தர் கூட இல்லாத மாதிரி, கெட்ட வார்த்தை பேசும்போது ஆண்டவர் கூட இருக்க மாட்டாரு, குடிக்கும் போது வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாரு, அப்பா அம்மா கீழ்ப்படியாத மாதிரி கூட இருக்க மாட்டாரு, வேற என்ன சண்டை சச்சரவு இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது கர்த்தர் கூட இருக்க மாட்டாரு. அப்ப எப்படி உங்களோட வீடு ஆசீர்வதிக்கப்படும்? இப்ப இது 3வது பிளஸிங். கவனன்ட் பண்றாரு, வீட்டுக்குள்ள எல்லாமே நடக்குமா? அப்ப இதுக்கு விரோதமா தான் நமக்கு போராடிட்டு இருக்கான். வீட்டுல சமாதானமே இருக்காது. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், கர்த்தருடைய காரியங்கள் நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டு பழகி பெருகி இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உங்களுக்கு உண்டான எல்லா காரியமும் இழந்து போக மாட்டீங்க, அது எல்லாமே இருக்கும். எப்படி இருக்கும் போனு? இதெல்லாம் நீ விட மாட்ட. ஆனா உனக்கு கர்த்தருடைய மகிமை வேணும், வேலை வேணும், ஆசீர்வாதம் வேணும், கர்த்தர் கூடவே இருக்கணும், எல்லாத்தையும் எப்படி பண்ணுவாரு? விக்கிரகமா எதை வச்சுட்டு இருக்கலாம் அதெல்லாம் விட்டுடணும். எதை வேணா, நடிகர்களா இருக்கலாம், நடிகைகளா இருக்கலாம், சீரியலா இருக்கலாம், உங்களை எதெல்லாம் விக்கிரகமா வைத்திருக்கிறோ அந்தந்த காரியத்தை நீங்களாம் விட்டீங்கன்னா கர்த்தருடைய மகிமை வீட்டுல இருக்கும். இல்லைன்னா எதுவுமே ஆசீர்வாதம் இருக்காதாம். இதுக்கு விரோதமா தான் பிசாசு போராடிட்டு இருக்கான். உன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, உன் குடும்பம் அழிஞ்சு போயிடக்கூடாது, உன் குடும்பம் வளர்ச்சியோடு இருக்கணும். இன்னொரு வசனத்தை பார்க்கலாம், 2 வசனத்தை முடிச்சிருக்கேன். யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் கனி கொடுத்தால் குடும்பத்துல பிதானவர் சந்தோஷப்படுவார், நீங்களும் சீஷரா இருப்பீங்களாம். உன் குடும்பம் சரியா இருந்துச்சுன்னா கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். உன் குடும்பம் சரியில்லைன்னா அவர் ரொம்ப துக்கப்படுத்துவார். உன் குடும்பத்தை ஒழுங்கமா ஒழுக்கத்தை குடும்பத்துல வரவைங்க. உங்க ஒழுக்கம் குடும்பத்தில் தெரியணும். நடத்தையில, பேச்சுல, ஆக்டிவிட்டிஸ்ல, கேரக்டர்ல, மணி டிரான்சாக்ஷன்ல, கீழ்ப்படிதல்ல, அன்பு காட்டுறதுல, அரவணிக்கிறதுல, மன்னிக்கிறதுல, எல்லாத்திலையும் குடும்பத்துல நீங்க காட்டணும். அதுக்கப்புறமா தான் அது வெளியே காட்டணும் சபைக்குள்ள. அதுக்கப்புறமா மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, சகல ஜனங்களையும் போய் சீஷராக்கி அவர்களுக்கு காஸ்பல் சொல்லி பண்ணணுமா? இதை பண்ணி இருக்கிறோமா? பழகி பெறுகிறதுனா ரட்சிக்கப்பட்டுட்டோம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணுமா? ஒருவேளை நீங்க 20 வருஷம் ஆச்சு ஞானஸ்தானம் எடுத்து, ஆனா இந்த காரியம் உங்களுக்குள்ள இல்ல. திருப்பி மெதுவா அந்த வசனத்தை படிங்கம்மா. நல்லா கேளு சபையே. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில பழகி பெருகி இருக்கமான்னு யோசிச்சு பாருங்க. படிங்கம்மா. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போனா முதல்ல துட்டு வேணும். இப்ப நாங்க ஒரு நாட்டுக்கு போனோம், துட்டு வேணும், நாங்க சேர்த்து வச்சிருக்கணும், அதுக்கு துட்டு வேணும், ஆரோக்கியம் வேணும், நேரம் வேணும், நல்ல மனைவியை கட்டி இருக்கணும் விடுறதுக்கு. இல்லைன்னா அது விடுமா, வீட்டு விட்டு போய், ஏய் நீ வெளியே போன நான் கருத்தறுத்திப்பேன், நீ வெளியே போன நான் கையை அறுத்துப்பேன். இந்த பொண்ணு கவுன்சிலிங் வந்துச்சுல, நான் சொன்னேன் நீ இப்படியே இருந்தீங்கன்னா வரப்போற நாட்கள் உன் கையெல்லாம் அறுத்துப்பேம்மா, வேணாம்மா அப்படின்னா சொல்லுது. நான் ஆல்ரெடி அர்த்தனுக்குதான். ஓ சூப்பர். அப்புறம் சொன்னேன் அடுத்த வாட்டி நீ உயிரோட இருந்தா நான் பார்க்குறேன் அப்படின்னா சிரிக்குது. அது கூட சிரிச்சுட்டு அப்படி சிலதெல்லாம் பேச்சு கேட்காது, சபைக்குள்ள இருக்கும். அது சாவர வரைக்கும் அப்படிதான் இருக்கும். எங்க விட்டேன் நான்? சகல ஜனங்களையும் சீஷராக்கி படிக்குமா திருப்பி. சகல ஜாதிகளையும் சீஷராக்கி
சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஓகே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடு. சரி, அது சபையோட வேலைன்னு வச்சுப்போம். ஆனா சீஷர் ஆக்கணுமா சொல்ல, அதுக்கு முதல்ல நம்ம சீஷர் ஆகணும்ல. நம்ம முதல்ல ஒழுக்கமா குடும்பத்தை நடத்தணும்ல, அங்க சாட்சி இருக்கணும்ல. அப்ப குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்ப இதை பண்ணாவே பழுகி பெருகிறோமா? நீ பெருகலாம் இதை பண்ணியே இருக்க மாட்டேன். இன்னைக்கு எதுவுமே ஒழுக்கமா இருக்க, நம்ம குடும்பமே நல்லா இருக்காது. ஊர்கிட்ட எல்லாம் போய் சொல்லும் ஏசு நல்லவர், ஏசப்பா ஏசப்பா கிட்ட வந்துரு. ஏசப்பா எப்படி வருவாங்க? நம்ம குடும்பமே நாரி போய் கிடக்கு. எங்க ஏசப்பாவோட அன்பை ருசிப்பாங்க? நம்மளே கடன்ல உண்மை இல்லை, பணத்துல உண்மை இல்லை, பேச்சுல உண்மை இல்லை, நேரத்துல உண்மை இல்லை, இன்னும் என்ன ஒழுக்கம் இல்லை, எதுலையும் இல்லை. ஏசப்பா பேர் எப்படி சொல்லுவோம்? நானே அழுக்கு துணி போட்டுட்டு இருக்கேன். நான் என்ன பண்றேன்? வெள்ளை துணி தான் போட்டுன்னு வரணும். நீங்களாம் ஒரு கரை கூட இருக்கக்கூடாதான், என்ன திட்ட மாட்டீங்க. நீயே அழுக்கோட இருக்க, நீ அழுக்கு துணியே போட்டுட்டு இருக்க, நீ குளிச்சியா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு நிறைய சுத்தக்காரங்களாம் நீ சுத்தமா இருப்போம், அதுங்க மூக்குள்ள கைவிட்டு நிற்கும். பார்த்துருக்கீங்களா? மூக்குள்ள கைவிட்டு நோண்டி நிற்கும். ஆனா சுத்தமே இல்லை பத்தியா, பத்துமே இல்லை பத்தியா, கையெல்லாம் கழுவுல பத்தியா, காதுல நோண்டினே இருக்கும். அதுங்க காது மட்டும் பரிசுத்தம், மற்றவங்க அவங்க காதுல விட்டாக்கா கப்பு அப்படின்னுடும். நீங்க ஆனா கப்பு கப்புன்றீங்களா? முதல்ல உங்களை நம்மள பார்த்துப்போம். நம்ம முதல்ல மாறணும், அதுக்கப்புறமா தான் போயிட்டு ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல முடியும். இல்லைன்னா கேவலமா பார்ப்பாங்க, ஆண்டவர் நாமத்தை தூஷணப்படுத்துற மாதிரி கேட்பாங்க. இது இத்தனை நாள் சபைக்கு போன மாறிச்சா, உன் தேவன் உண்மையா அப்படிலாம் கேட்க ஆரம்பி. நம்ம முதல்ல மாத்தணும். நம்ம குடும்பம் மாறலன்னா கர்த்தர் பொய் இல்லை, நம்ம பொய்யா இருக்கணும். வீட்டில் கர்த்தருடைய பிரசன்னம் கிடையாது, கர்த்தரை கொடுக்க வேண்டிய நடுநடுக்க நமக்குள்ள இல்லை, முக்கியத்துவம் நமக்கு கொடுக்கல. இப்போ கூட நான் கேட்டேன், டைமுக்கு வருவீங்களா? யாரும் அடிச்சு வந்துருவேன் 9:45 வந்துடுவேன், யாரும் சத்தமெல்லாம் சொல்ல கூட இல்லை. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, வருவேன் ஆனா வரமாட்டேன். அந்த மாதிரி கேஸ்ல இருக்கிறோம். அடுத்தது படிங்கம்மா. சீஷராக்கி நீங்க ஞானஸ்தானம் கொடுக்கணுமா? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் உபதேசம் பண்ணுமா? நீயே பழுகி பெருகாம உபதேசம். இன்னைக்கு உபதேசம் சொல்றது ஈஸி, எல்லாருமே எல்லாருக்கும் உபதேசம் சொல்லுவாங்க, கீழ்ப்படிய தான் மாட்டோம். இப்படி பண்ணு அப்படி பண்ணு. ஒருத்தர் வந்து உபதேசம் சொல்லியிருந்தாரு, எங்க மீட்டிங் போயிருந்தோம்ல, தம்பி ஹெல்மெட்லாம் போட்டுன்னு போயிடு, தம்பி அக்கா பாரு இப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்றவங்கள பத்தி இப்படிலாம் பண்ணுப்பா பார்த்துப்பா. நான் யோசித்தேன், அந்த ஐயா கவுன்சிலிங் கொடுத்தருக்கு நான் கேட்டேன், நீ முதல்ல கீழ்படுறியா? உனக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ ஆலோசனை கொடு, நீ கீழ்படிஞ்சியா? நீ கீழ்படியாம மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்ற. ஹெல்மெட் போட்டு போய்ட்டு அக்கா பேர் வேதனைப்படுறாங்க, அவரை நினைச்சு பல பேர் வேதனைப்படுறாங்க, அது அவருக்கு தெரியாது. ஆனா அவருக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருப்பாரு. இன்னைக்கு உபதேசிப்பது ஈஸி, இப்படி நடக்கலாம் இப்படி பண்ண ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். ஆனா கீழ்படியதோ கஷ்டம். நீ உபதேசிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் சீர்படுத்திக்கோ. உன் குடும்பத்தை கட்ட வேண்டியதை கட்டிடு, கர்த்தருடைய காரியங்களுக்காக முக்கியத்துவம் கொடு உன் குடும்பத்துல. அவ்வளவுதான்மா. படிச்சிட்டீங்களா? மத்தது இருக்கா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அவர் இருக்கணும்னா நீங்க பழகி பெருகணும். இது ஒரு கவனன்ட், இதுவும் ஒரு கவனன்ட் தான். அப்போ உன் குடும்பம் அவ்வளவு முக்கியம். உன் குடும்பத்துல இருந்தா எல்லாமே ஆரம்பிக்குது. அடுத்தது கடைசியாக ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 133:1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சகோதரர்கள் சகோதரிகள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை, தமிழ்ல படிக்குமா, எத்தனை இன்பம் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இதுதான் பிசாசு செக் வைக்கிறான். நம்மள வீட்டுல சமாதானத்து குலைச்சலை கொண்டு வந்து முட்டிக்க வைத்து புருஷன் பொண்டாட்டி தான் பார்க்குறோம் சண்டையே, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிகளெல்லாம் பார்க்க மாட்டோம், ஜபத்தை பலப்படுத்த மாட்டோம், ஆனால் புலம்பி தள்ளிட்டே இருப்போம். உங்களுக்கு ஜபம் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் ஜபிச்சா மாறும், குடும்பம் மாறும். உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு ஐயா வந்து அன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வந்து சொல்லிட்டு போனார், பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு மீட்டிங் வச்சோம், மதர்ஸ் ஃபாதர்ஸ்க்கெல்லாம். ஞாபகம் இருக்கா இல்லை தெரில, அவங்க மனைவிக்காக பல வருஷம் ஜபிச்சார், ரட்சிப்புக்காக 20 வருஷமும் என்ன ஜபிச்சார்ல, 20 25 28 வருஷம் ஜபிச்சிருக்கிறாரு. அவங்க மனைவி ரட்சிக்கப்பட்டு, இவர் போதகராகிறாரு, அவங்க இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களாம். உன் ஜபம் மாத்தம். நீ ஜபமே இல்லைன்னா உன் குடும்பம் எப்படி மாறும்? எதுவுமே மாறாது. வாழ்க்கை ஃபுல்லா புலம்பி தள்ளிட்டு தான் இருப்பையே தவிர, பிசாசு கூட தான் நீ குடும்பம் நடத்திட்டு இருப்பியே தவிர எதுவுமே மாறாது. நம்மளுடைய யுத்தம் யார் கூட இருக்கு? துரைத்தனங்களும் அசுத்தாவிலும் கூட யுத்தங்கள் இருக்கு, மாம்சத்தோட ரத்தத்தோடும் இல்ல. குடும்பம் மாறணும்னா நீங்க ஜெபிச்சு தான் ஆகணும். இங்க போட்டிருக்க வசனம், சகோதரர்கள் சகோதரி ஒருமிடுத்தோம்னா எத்தனை இன்பம் எத்தனை நன்மையா இருக்கான். அப்ப இன்பமா இருக்கணும், நன்மையாக இருக்கணும், சமாதானம் வீட்டில் இருக்கிறோம். இதுக்கு விரோதமா தான் போராடிட்டு இருக்கான். இன்னைக்கு உங்க குடும்பத்தை நீங்க சோதிச்சு பாருங்க, இன்பம் இருக்கா, நன்மையா இருக்கா, எல்லாம் இருக்கா? உண்மையாக கொடுத்த உங்களுக்கு சபை குடும்பம் தானே? உண்மையா இருக்கீங்களா? உண்மை உத்தமத்தனத்தோட இருக்கீங்க சபைக்குள்ள?